உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். சம்பள பாக்கியை வழங்க இணைய ஊடகங்களுக்கு இறுதி வாய்ப்பு. ஊடகவியலாளர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாதது தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டு 3 இணைய செய்தித்தளங்களின் நிர்வாகத்தை தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் சந்திக்க உள்ளார். இவ்விவகாரம் குறித்து தனது வருத்தத்தை வெளிப்படுத்திய அவர், பத்திரிகையாளர்கள் உட்பட தொழிலாளர்களின் நலன் மற்றும் உரிமைகள் நிலைநிறுத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம்முடன் இணைந்து நிலைமையை அணுக்கமாக கண்காணிப்பதாக கூறினார். நான் அவர்களுக்கு இறுதி வாய்ப்பை வழங்குகிறேன். இந்த இணைய ஊடகங்களின் பிரதான ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்க நான் நாளை வரை காத்திருப்பேன். அதற்கேற்றபடி பின்னர் நான் செயல்படுவேன் என்று அவர் குறிப்பிட்டார். மக்களவையில் இன்று தகவல் தொடர்பு அமைச்சுக்கான விநியோக மசோதா 2025 மீதான குழுநிலை விவாதத்தை முடித்து வைத்து உரையாற்றும் போது அவர் இதனை கூறினார். தி மலேசியன் இன்சைட், தி வைப்ஸ், டெட்டரான் ஆகிய இணைய ஊடகங்களின் ஊடகவியலாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாத பிரச்சினைக்கு மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக மலேசிய பத்திரிகையாளர்களின் தேசிய தொழிற்சங்கம் கடந்த அக்டோபர் 2ஆம் தேதி அறிவித்தது. பினாங்கில் இந்திய சமூக நலத்துறை அமைக்கப்படும். பினாங்கில் இந்தியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்வு காணும் விதமாக சமூக நலத்துறை அமைக்கப்படும் என மாநில டிஏபி தலைவர் ஸ்டீவன்சன் தெரிவித்தார். மாநில டிஏபி செயற்குழுவின் முதல் கூட்டத்தில் இது குறித்து முடிவெடுக்கப்பட்டது. குறிப்பாக மாநில டிஏபி துணைத் தலைவர் ராம்கர்பால் சிங் தலைமையில் அத்துறையை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பினாங்கில் வாழும் இந்தியர்களின் சமூக நல விவகாரங்களை கவனித்து தீர்வு காண இப்பிரிவு செயல்படும் என்றும் ஸ்டீவன்சன் கூறினார். கோலாலம்பூர் ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக சங்க சம்மேளனத்தின் தீபாவளி உபசரிப்பு. கோலாலம்பூர் ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக சங்க சம்மேளனத்தின் தீபாவளி பொது உபசரிப்பு வெகு சிறப்பாக நடைபெற்றது. பெட்டலிங்ஜயா தோட்ட மாளிகையில் நடைபெற்ற இந்த உபசரிப்பில் குத்து விளக்கேற்றப்பட்ட பின்னர் பாரம்பரிய நடன படைப்புகளுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் டிஜிட்டல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ, தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி, ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு, தொழிலதிபர் தான்ஸ்ரீ துரைசிங்கம், தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக இயக்குநர் டத்தோ சகாதேவன், சம்மேளனத்தின் தலைவர் நிவாஸ் ராகவன் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அதோடு இந்த உபசரிப்பில் வர்த்தகத்துறை சார்ந்த திரளானோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. It is an honor to stand before such a distinguished gathering to celebrate the Festival of Lights, theme this year, Lights of Unity. Deepavali, the Festival of Lights, represents victory over darknesses, unity over division, and progress over stagnation. Tonight, we embrace these values, reflecting on how unity can illuminate the path towards shared growth and prosperity for our community and the nation. Ladies and gentlemen, the Kuala Lumpur and Selangor Indian Chamber of Commerce and Industry has been a beacon for the Indian business community over 96 years. With more than 1,100 direct members and 30,000 indirect. Vanakkam, Deepavali and Vartakal, Salam Malaysia Madani. Very good evening to everyone here today. First and foremost, let me take this opportunity to express my heartfelt thanks to the Kuala Lumpur and Selangor Indian Chamber of Commerce and Industry for inviting me to tonight's program. It is indeed a pleasure to be here today. Ladies and gentlemen, Deepavali is something that we celebrate, and I think it is an event of national significance. Despite the fact that it was held almost 3 weeks ago, we still find events and of course Deepavali celebrations still going on. And I think the most important thing about the celebration is that it brings everyone together. We see people from all walks of life, different backgrounds, religions, different culture celebrating together, and that is really what marks us as a nation of true unity. Ladies and gentlemen, I would like to thank Nivas for the extensive speech that he gave earlier, and also Morgana, thank you very much for kind words. Yes, indeed, Minister, there's a lot to do, but let me tell you, it is events like this that really make me feel at home, because I am among good friends, and I know that it is important for us to always remember
சிங்கப்பூரில் கடத்தப்பட்ட பெண் குவாந்தானில் மீட்பு டத்தகுமார் தகவல். சீன நாட்டை சேர்ந்த 15 வயது பெண் கடத்தப்பட்டு பின்னர் குவாந்தானில் மீட்கப்பட்டதாக ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தகுமார் கூறினார். அப்பெண்ணை காணவில்லை என்று அறிவிக்கப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் ஜொஹூர் போலீசார் தீவிரமாக செயல்பட்டனர். தனது 15 வயது மகள் பள்ளிக்கு வரவில்லை என்றும் அடையாளம் தெரியாதவரால் கடத்தப்பட்டுள்ளார் என்று நம்பப்படுவதாகவும் 48 வயது சீன நாட்டவர் ஒருவர் புகார் அளித்தார். காணாமல் போனதாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பு அந்த மாணவி சிங்கப்பூரில் உள்ள தனது பள்ளிக்கு செல்லவில்லை. உட்லேண்ட் சோதனை சாவடி வழியாக மலேசியாவுக்கு கொண்டு வரப்பட்டது சோதனைகளில் கண்டறியப்பட்டது. உளவு தகவல் சேகரிப்பின் மூலம் குவாந்தானில் உள்ள ஒரு பகுதியில் சோதனை நடத்திய காவல்துறை அம்மாணவியை மீட்டனர். அதே இடத்தில் 22 வயது சீன நாட்டவரும் கைது செய்யப்பட்டார் என்று அவர் தெரிவித்தார். சந்தேக நபர் 7 நாட்கள் டிசம்பர் 2ஆம் தேதி வரை விசாரணை காவலில் வைக்கப்பட்டுள்ளார். கடத்தப்பட்ட மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவார் என்றும் டத்தகுமார் கூறினார். போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்ட ஆசிரியர் கைது. பட்டலிங் ஜெயாவில் உள்ள டாமன்சரா டாமாய் பகுதியில் கஞ்சா வகை போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் ஆண் ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். 40 வயதான அந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதை பட்டலிங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஷாருல் நிசாம் ஜாஃபர் கூறினார். சோதனையின் முடிவில் 0.21 கிலோகிராம் எடையுள்ள கஞ்சா என சந்தேகிக்கப்படும் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதன் மதிப்பு 6300 ரிங்கிட் என்றும் அவர் கூறினார். முதற்கட்ட சிறுநீர் பரிசோதனையில் சந்தேக நபர் போதைப் பொருள் உட்கொண்டிருப்பது கண்டறியப்பட்டது. சந்தேக நபர் பட்டலிங் ஜெயாவில் உள்ள ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறார் மற்றும் இதற்கு முன் எந்த குற்றப்பதிவும் இல்லை. மேல் விசாரணைக்காக அந்நபரை தடுத்து வைக்க பட்டலிங் ஜெயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.